என்னதான் பிக் பாஸ் முடிஞ்சாலுமே பிக் பாஸ் பத்தின பேச்சு முடியவே மாட்டேங்குது. பிக் பாஸ் டைட்டில் வின்னர் திவ்யா அவங்க நேத்தி கடனான்னு கேக்குற மாதிரிதான் இப்ப கோவில் கோவிலா ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சு வந்த நிறைய பிரபலங்களும் நிறைய ட்ரிப் ஈவென்ட் அப்படின்னு வெளியே போயிட்டு இருக்காங்க. பாருக் அமிர்தின் அவங்க கடைசி வரைக்கும் கண்டென்ட் கொடுத்தாலுமே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியே வந்த ரம்யா ஜோ அவங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரஜின் அவர்கிட்ட பேசின ஒரு ஆடியோவை சமூக வலைதளத்துல பதிவிட்டு அதை டெலீட் பண்ணதுதான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பணப்பெட்டி டாஸ்க் நேரம் அப்படிங்கறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த சாண்ட்ரா கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வர சொல்லி ரம்யா அவங்க கிட்ட பிரஜின் அவரே ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரிதான் அந்த வாய்ஸ் நோட் இருந்துச்சு. பணப்பெட்டி டாஸ்க பொறுத்த வரைக்கும் விரும்புற போட்டியாளர்கள் பெட்டியை எடுத்துக்கிட்டு நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது விதிமுறை. ஆனா சில சீசன்ல பெட்டி எடுக்கிற முடிவுல சில சமரசங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் உலா வந்துச்சு. பெட்டி எடுத்துக்கிட்டா அடுத்த வாரம் நாமினேட், அதாவது அந்த நாள்லயே நாமினேட் ஆகி வெளியே வந்துருவாங்க. நிகழ்ச்சியோட கடைசி கட்டம் அப்படிங்கறதுனால டைட்டில் வெல்லும் நம்பிக்கையில இருக்கிறவங்க பெட்டி பக்கம் திரும்பவே மாட்டாங்க. கொஞ்சம் நம்பிக்கையில ஊசலான மனநிலையில இருக்கிறவங்க தான் பெட்டியில இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. போட்டியாளர்களுக்கு வெளியில இருந்து எந்தவித அட்வைஸும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சேனலும் கவனமா இருப்பாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல முதல் எவிக்ட் ஆகி வந்த பிரஜின் அவரு சாண்ட்ரா கிட்ட பணப்பெட்டியை எடுத்து வர சொல்லி இருந்ததுனால அதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்ல. ஆனா முதல்ல அப்படி சொன்னவர் அதுக்கப்புறம் ஏன் பின்வாங்கினாருன்னு தெரியல. ஒருவேளை ரம்யா ஜோ அந்த தகவலை பாஸ் செய்யும் போது ஏதாவது சிக்கல் உண்டாகி அது சாண்ட்ராவுக்கு எதிராக அமைஞ்சிடலாம் அப்படிங்கறதுனால அதுல இருந்து பின்வாங்கினாரான்னு தெரியல. பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மாசம் முடிய போகுது. இப்ப என்னது இப்படியெல்லாம் பதிவிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேட்க தோணுச்சு. இனியும் இந்த பஞ்சாயத்துகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விகள் இருக்கு. சமீபத்துல படத்துக்கு பூஜை போடும்போது இத பத்தி பேசி இருந்தாங்க பிரஜின் அவரும். அப்பா அவரு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால இத பத்தியெல்லாம் நான் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பல. நிறைய நேரம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க, அதனால இத கடந்து அதாவது கண்டுக்காம போறதுதான் நல்லதுன்னு இத பத்தி பேசி முடிச்சுக்கிட்டாரு. இந்த வாய்ஸ் நோட் குறித்து பிரஜின் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவரோட பதில் இதுவாதான் இருந்துச்சு. ஆக மொத்தத்துல இந்த பிக் பாஸ் இந்த சீசன் முடிஞ்சாலுமே இன்னும் பிக் பாஸ் பேச்சுகள் முடியலன்னு தான் சொல்லணும். ரம்யா அவங்களும் ஏன் இதை திடீர்னு பதிவிட்டாங்க, ஏன் இதை திடீர்னு டெலீட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பஞ்சாயத்துகள் தொடர்றது பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இன்னுமே பிக் பாஸ் சீசன் 9 மேல இருக்கிற எதிர்பார்ப்பை குறைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் சீசன் 9 இப்படி இருக்கு, அடுத்த சீசன் 10ல என்னெல்லாம் நடக்க போகுதோ, சீசன் 10ல யார் போட்டியாளரா வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.